ஸோ இந்த சீரீஸில் வந்து கல்ச்சுரல்ஸில் க்ளவுன் கேரக்டர் ஒருத்தர் ம். பண்ணியிருப்பார், அரவிந்த் சுந்தர் அவர் பேர். அவன் தான் ஆக்சுவலி எனக்கு ஒரு நாள் நான் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன், எல்லாருக்குமே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு அரவிந்த் வந்து ஒரு பிக்சர் அமிச்சான், அந்த சந்துருவோட பிக்சர் எனக்கு அமிச்சான். இவன் எப்படி இருப்பான்னு பாருங்க, பார்த்தோன்னே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ரக்கெட்டா அலூஃபா ஒரு 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 இது தேவைப்பட்டுச்சு எனக்கு. பார்த்த உடனே பிடிச்சிச்சு. அப்புறம் தான் ஃபோனில் பேசினேன். பேசுனதுக்கப்புறம் தான் சொன்னான், வந்து விஜய் சேதுபதியோட பையன், பட் ரொம்ப கேஷுவலாக இருப்பான். ஸோ ஹீ டோல் மீ தட் அவங்கள ஏதோ ஒரு தியேட்டருக்காகவோ எதுக்கோ போயிருக்காங்க. ஸோ ரொம்ப கேஷுவலாக அவனோட ரூம் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாரும் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தால் அதெல்லாமே சொன்னான். அண்ட் தென் ஐ மெட் ஹிம். மீட் பண்ணப்பவும் அதே தான், அந்த ஸ்டாரோட பையன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் காட்டிக்கவும் மாட்டான், நம்மளுக்கும் அப்படி தோணாது. அண்ட் ஹி வாஸ் நைஸ் இனஃப் டு லைக் நான் இந்த மாதிரி கேரக்டர் தேடுறோன்னே அவன் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணா எதிர்க்கு அது பாருண்ணா எனக்கு தெரியும்னான்னு சொல்லி வரிசையாக ஒருத்தராக ஃபோன் பண்ணி உடனே வர வச்சான். அவனை மீட் பண்ணி ஒரு 1/2 hourக்குள்ள ஐ திங்க் நீங்கள் எல்லாம் எங்கேயாமோ இருந்தீங்க, அது நான் என்னன்னு இப்போ சொல்லட்டுமா? ஸோ ஒருத்தரையும் ஃபோன் பண்ணி வர வச்சான். நம்ம காளி மட்டும் ஒன்லி கேரக்டர் ஆடிஷனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தது காளி மட்டும்தான். வேற ஒரு பொண்ணோட வந்தான், இங்கே வெயிட் பண்ணு அப்படின்ட்டு வந்தான். ஒரு 10 நிமிஷம் ஆடிஷன் கொடுத்தான். அதுக்கப்புறம் இந்த பேச கூட டைம் இல்லை, ஏன்னா அந்த பொண்ணு அங்கே முறைச்சிட்டே இருக்கு. ஆனால் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க.